வணக்கம். நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய லாங் ரிவ்யூ. இந்நேரம் நான் சொல்லி, சொல்லி உங்களுக்கு ஆல்ரெடி பழக்கமாயிருக்கும்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் தாமதமாக இந்த படத்த பார்த்தேன். பார்த்த உடனே ரொம்ப புடிச்சு போச்சு. உலகம் பூராக தெரிச்சிட்டு இருக்கிற ஒரு ஃபில்ம். அண்டர் $1,000,000க்கு எடுத்திருக்காங்க அப்பேரன்ட்லி. இந்நேரத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எந்த படத்த பத்தி பொறுத்து பேசப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கரி பாக்கர் டைரக்ஷன்ல வெளிவந்திருக்கிற இங்கிலீஷ் ஃபில்ம். படத்தின் பெயர் ஒப்சஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒப்சஷன் பொறுத்து பேசுறதுக்கு முன்னாடி நெறைய லேயர்ஸ் இருக்கு இந்த படத்தில டிஸ்கஸ் பண்றதுக்கு. அண்ட் இது எல்லாமே இந்த பிரெமிஸ் அதாவது இந்த டக்குனு மேலோட்டமா நீங்க பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப சிம்பிளிஸ்டிக்கான ஒரு ஃபில்மாக மேலோட்டமா நீங்க என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஃபில்மாகவும் இருக்கு. பட் அதுக்குள்ள நீங்க தோண்ட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அட! எவ்ளோ லேயர்ஸ் இருக்கு. அதெல்லாம் பொறுத்து பேசுவோம். பட் அதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி, முதல்ல அ எனக்குள்ள தெரிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு எமோஷன்ஸ முதல்ல கொட்டிர்றேன். வாட் அ ஃபில்ம்! செம்ம படம். படத்தோட பிரெமிஸ் பயங்கரமான ஒரு பிரெமிஸ். அத வச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்கன்றதா இருக்கட்டும், படத்தில இருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸஸாக இருக்கட்டும், அந்த லீட் 2 கேரக்டர்ஸ், ஆக்டர்ஸ்ல தெரிச்சுட்டாங்க. ஒரு பக்கம் வந்து இண்டி நவரெட் அப்படின்றவங்க நிக்கியாக நடிச்சிருக்காங்க. மறக்கவே மாட்டேங்க அந்த பெர்ஃபார்மன்ஸ. பட் அந்த பெர்ஃபார்மன்ஸ் அவ்ளோ உங்கள கவர முடியுது அப்படின்னா, அதுக்கான காரணம், எதிர் சைட்ல ரொம்ப சட்டிலாக பேர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில மைக்கேல் ஜான்ஸ்டன் அவருடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஸோ வாட் அ ஃபில்ம்! ஓகே. என்னோட என்னோட ப்ராட் எமோஷன்ஸ தெரிச்சுட்டேனா, சரி வாங்க படத்தோட லேயர்ஸ் எல்லாம் பத்தி பேசுவோம். அதாவது சொன்னேன்ல, நீங்க சட்டுன்னு ஒப்சஷன மேலோட்டமாக நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க என்ன நெனைப்பீங்க அப்படின்னா, அ ஒரு ஒப்சசிவ் வுமன பொறுத்த கதை போல. நிக்கின்ற ஒரு மாரி என்னடா அவ லவ்வுன்னு சொல்லிட்டு இப்படி பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிறா, அவள பொறுத்த படம் நீங்க நெனைப்பீங்க. ஆனா அது கிடையாது ஆக்சுவலி. இந்த படம் வந்து அதாவது 2, 3 விஷயம் நம்ம ரொம்ப டக்குனு யோசிச்சோம்னாலே தெரிஞ்சிரும். என்ன அப்படின்னா, ஒண்ணு நிக்கி அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்துக்கு ஃப்ரீ வில் இருக்கா? அப்படின்னா, இல்ல. அது பறிக்கப்பட்டது அவகிட்ட இருந்து. அவ வந்து ஒரு ஷி இஸ் அண்டர் எ ஸ்பெல் இல்லையா? அ பல பேர் காதல்ல இருக்கும்போது ஓரளவுக்கு அந்த ஒரு போதையில தான் இருப்பாங்கல்ல. இவ அந்த போதையில அந்த அந்த ஒரு எக்ஸாஜரேட்டடான ஒரு போதைன்னா அது எப்படி இருக்கும்? அந்த காதல் போதை. அந்த மாரியான ஒரு ஸ்பேஸ்ல தான் அவ இருக்கா. அது அவளா தேர்ந்தெடுத்த போதை கிடையாதுன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியிருக்கு. நான் எப்படி பார்த்தேன்னா, இந்த படத்தில எனக்கு வந்து நிக்கி வந்து ஒரு உடைஞ்சு போன கண்ணாடி போல தான் தெரிஞ்சா. அந்த கண்ணாடிய நீங்க பார்க்கும்போது, அந்த கண்ணாடியில அந்த உடைஞ்ச அ பீசஸ்ல நீங்க பார்க்கக்கூடிய உருவம் யாருதாக இருக்கு அப்படின்னா, பேர் அப்படின்ற அவனுடைய ஒரு முகம் தான் எல்லா பக்கத்துலயுமே தெரியுது உங்களுக்கு. ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஒரு முகமாவும் இருக்கு அவனுடைய ஒரு முகம். ஏன்னா இந்த படம் வந்து அவன அ ஒரு ஆப்வியஸா சராசரி கெட்டவன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவன தள்ளல. அ அது எனக்கு ரொம்ப புடிச்சது. ஏன்னா அவன் ரொம்ப காம்ப்ளக்ஸான ஒரு ஒரு ஆளாக தெரியிறான். அதாவது மேலோட்டமா நீங்க பார்த்துட்டு, ஓ! ரொம்ப விக்டிம் பாவம்ல, என்னமா ஆட்டி படைக்கிறா அந்த பொண்ணு, எவ்வளோ தவிக்கிறா அந்த பொண்ணுகிட்ட இருந்து அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அது உண்மை கிடையாது. ஏன்னா இப்ப நம்ம பேர பத்தி கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவனுடைய இன்செக்யூரிட்டீஸ் என்ன? அவனுக்கு என்ன தேவை வாழ்க்கையில இருந்து அப்படின்றத பொறுத்து நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. இன்ஃபாக்ட் நிக்கி வந்து அவன் மேல இவ்வளோ ஒரு பைத்தியமா சுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னா, ஃபார் ஒன்ஸ் அது லிட்டரலாவே பைத்தியமா தான் அவ சுத்திட்டு இருக்கா. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவனுடைய ஒரு ஒரு ஏக்கம், அவனுடைய ஒரு ஆசை, அவனுடைய ஒரு கோரிக்கை, இதெல்லாம் தானே முக்கியமாக இருக்கு. அம் அதுவும் சட்டுன்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னா, நம்ம எவ்வளோ சரளமா சில விஷயம்லாம் சொல்லுவோம். டக்குன்னு ஒரு புதுசா ஒருத்தங்க பார்ப்போம். பார்த்த உடனே அவங்ககிட்ட நம்ம என்ன சொல்லுவோம், உலகத்திலேயே இதுவரைக்கும் நீ சந்திச்ச எல்லாத்துலயுமே நம்பர் 1னா நான் தான் இருக்கணும். இருக்கிறதுலயே உனக்கு யூ நோ நீ இதுவரைக்கும் யாரையுமே இந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்கக்கூடாது. என்னதான் பண்ணணும்? அப்படின்றதே ஒரு ஒரு ஈகோவான ஒரு இடத்துல இருந்து தான் வருது இல்ல. அதுவும் இந்த படத்துல ரொம்ப தெளிவாக அத எக்ஸாஜரேட் பண்ணா எந்த அளவுக்கு நீங்க எக்ஸாஜரேட் பண்ணலான்றத தான் காமிச்சிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா இதுவரைக்கும் சந்திக்கவே சந்திக்காத ஒரு பெண்ண சந்திக்காதன்னா என்ன சொல்றது? அவ்வளோ அந்யோன்யமா பழகாத ஒரு ஒரு பெண்கிட்ட இருக்கறதுலயே ஷி ஷுட் லவ் மீ த மோஸ்ட் அப்படின்னு சொல்ற ஒரு விஷ் ஒண்ணு இருக்குல்ல. அதனுடைய ப்ராப்ளமே ஒண்ணு இருக்குல்ல. அண்ட் ரொம்ப நம்மள பயமுறுத்தக்கூடியது, நிக்கி வந்து அவன் மேல அப்செசிவா இருக்கா அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. நம்மள ரொம்ப பயமுறுத்தக்கூடியது, அவ இப்படி நடந்துக்கும் பொழுதும் கூட, பேருக்கு அவ ஓகேவா இருக்காளே. அவன் அப்ப கூட அவள விட மாட்டேங்கிறானே. அதிலிருந்து வெளிய வர்ற அவனுக்கு பெருசா விருப்பம் இல்லையே. நீ எப்படி இருந்தாலும் போதும், அ நான் உன்ன என் கூடவே வச்சுக்க நெனைக்கிறேன் அப்படின்ற ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஒரு ரொம்ப டிஸ்டர்பிங் மனநிலை ஒண்ணு இருக்குல்ல. இன்ஃபாக்ட் இந்த படத்த பொறுத்து சிந்திக்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நெறைய யார பொறுத்து சிந்திக்கிறோம்னா, பேர் அப்படின்ற அந்த ஆண பொறுத்து தான் நமக்கு சிந்திக்க தோணுது. ஏன்னா ஆரம்பத்தில அவன் ஒரு கோரிக்கை மாரி ஒண்ணு வச்சுட்டு, ஒரு விஷ் மாரி ஒண்ணு சொல்லும்போது, அது ரொம்ப ரொம்ப அப்பாவித்தனமான ஒரு விஷ் மாரி தான் நமக்கு தெரியுது. பட் அது நிஜமாவே அப்பாவித்தனமான ஒரு விஷா? அப்படின்றது தான் நம்மள இந்த படம் யோசிக்க வைக்குதுன்னு நெனைக்கிறேன். ஆ அவனால
ஒரு பெண்ணுக்கு இவன் மேல ஒரு உடன்பாடு இல்ல அப்படின்றத அவனால ஏத்துக்க முடியுதா? அவளுக்கு இவன் மேல அட்ராக்ஷன் இல்லன்றத ஏத்துக்க முடியுதா? அப்படின்றது தான் கேள்வி. ஆ இன்ஃபாக்ட் இந்த படத்தில இருக்கிறதுலே பயமுறுத்தக்கூடிய பயங்கரமான திகில் மூமெண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, சட்டுன்னு என்ன சொல்ல தோணும்? ஆமா, ஏய் நிக்கி இப்படி பண்ணால்ல, அவன் அந்த இடத்துல இப்படி பண்ணாளே, அவன் மூஞ்சிய பேத்துக்கிட்டாளே, அ இவங்கள சாவடிச்சாளே, அவங்கள சாவடிச்சாளேன்னு தான் சொல்ல தோணும். பட் ஆக்சுவலா யோசிச்சோம்னா, இருக்கிறதுலயே பயங்கரமா திகில் குடுத்த மொமெண்ட் என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு என்ன அப்டின்னா, ஒரே ஒரு ஒரு மொமெண்ட்ல அ அந்த நிஜமான நிக்கி வந்து பெட்ல அவ படுத்துட்டு இருக்கும்பொழுது, அவ தூங்கிட்டு இருக்கும்பொழுது, அங்க வந்துட்டு என்ன 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 விடுவிச்சுரு, என்ன சாவடிச்சுரு அப்டின்னு சொல்லிட்டு பயங்கரமா கெஞ்சுவா. அப்படி கெஞ்சும் பொழுது கூட, இவன் பேருடைய ஒரு ரெஸ்பான்ஸ நம்ம ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும்னு நெனைக்கிறேன். பயங்கரமா நம்மள உலுக்கக்கூடிய ஒரு ரெஸ்பான்ஸ். அவன் என்ன சொல்றான்னா, அ "வை வாட்ஸ் சோ ராங் அபௌட் பீயிங் வித் மீ?" அப்படின்னு கேட்குறான். ஸோ இப்ப கூட நீ அவன பத்தி தான் அவன் சிந்திக்கிறான். அவன் ரொம்ப ஒரு சுயநலம் புடிச்ச ஒருத்தன் தான். ஸோ அப்பதான் இது ஒரு பேய் படம் கிடையாது. இது வந்து ஐய்யயோ! அ ஏதோ ரிலேட்டே பண்ண முடியாத ஒரு விஷயத்த பத்தி எடுத்த படம் கிடையாது. இந்த ஹாரர் ஏன் வொர்க் ஆவுது அப்டின்னா, இது ரொம்ப ஒரு ரிலேட்டபிளான ஆல்மோஸ்ட் ஒரு நிஜமான ஒரு மனிதர்கள் பொறுத்து பேசக்கூடிய ஒரு கான்செப்ட்லேருந்து தான் எக்ஸாஜரேட் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு விதத்தில அ இந்த ஒப்பீடு எப்டி இருக்குன்னு தெர்ல. சட்டுன்னு ரீசென்ட்டா 3ஆம் பிறை பார்த்ததுனால, ஒரு விதத்தில அதையும் பத்தி யோசிக்க வச்சது. ஏன்னா, ஒரு ஒருத்தன் ஒரு தனிமையில இருக்கும்பொழுது, யாராவது நம்மள காதலிக்க மாட்டாங்களா? யாராவது நம்ம கூட இருக்க மாட்டாங்களா? அப்டின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கும்போது அவ முழுமையாக ஃப்ரீ வில் இல்லனாலும் பரவால்ல. அவ பயங்கரமான ஒரு அவளுடைய அவளோட பெஸ்ட் வெர்ஷன்ல அவளோட சேனஸ்ட் வெர்ஷன் எனக்கு கிடைக்கலன்னா கூட பரவால்ல. அவ என் கூட இருந்தா போதும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு மனநிலையில, அதில ஒரு பெரிய கிரே ஷேட் இருக்கிறத நான் பார்க்குறேன். இந்த படத்தில ஃபார் எக்ஸாம்பிள் பெயருக்கு வந்து சரி ஏதோ தப்பு நடந்து போச்சுன்னு வச்சுக்கங்களேன். அங்கேருந்து அவள விடுவிக்கிறதுக்கும், அவன விடுவிச்சுக்கிறதுக்கும் நெறைய வாய்ப்புகள் அவனுக்கு கிடைக்குது. பல வாய்ப்புகள் அங்கங்க நிக்கி ஏற்படுத்திக்கிட்டே இருக்கா. அந்த நிஜமான நிக்கி உள்ள வரும்போதெல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, டக்குனு இவங்கலாம் அந்த பார்ல ஒண்ணா சேர்ந்து குடிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது, ஆ அந்த ஒரு பார்ட்டி மாரி ஒண்ணு நடக்கும்ல, அந்த இடத்துல அவ வரும்போது, டக்குனு தன்ன தானே அழிச்சுக்க ட்ரை பண்றா. ஆ இல்லன்னா அவ அ டக்குனு வென் ஷி ஸ்டார்ட்ஸ் யூரினேட்டிங் இல்ல, ஆம் டெஃபெகேட்டிங் இந்த மாரி பல விஷயங்கள் அவ பண்ணிக்கிட்டே இருக்கா. ஐயோ! நான் என் மேல அட்ராக்ட் ஆகாம இருக்கணும் அப்டிங்கிறதுக்காக, அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு. இன்ஃபாக்ட் ஒரு ஒரு சீன்ல ஒரு ஃபோன் கால் மாரி ஒண்ணு நடக்கும். கஸ்டமர் சர்விஸ்க்கு பேர் கால் பண்ணும்போது, அந்த இடத்துல எதிர் சைட்ல அப்பேரன்ட்லி டைரக்டர் வாய்ஸ் தான் அது. அ அவர் வந்து பேசிட்டு இருக்கும்போது, அ "பேசுறியா நிக்கி கூட?" அப்படின்னு கேட்பாரு. சரி, ஓகே அப்படின்னு சொன்ன உடனே, அந்த நிஜமான நிக்கியோட கதறல் மட்டும் தான் நம்ம கேட்கும். ரொம்ப ரொம்ப சில்லிங்கான ஒரு மொமெண்ட் மறுபடியும். பாருங்களேன், நீங்க எதெல்லாம் ரொம்ப ரொம்ப சில்லிங்கான மொமெண்ட்ஸா இருக்குன்னா, நிக்கி எங்கெங்கெல்லாம் விக்டிமைஸ் பண்ணப்படுறாளோ, அதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப நிஜமாவே டிஸ்டர்பிங்கா இருக்கு. அப்படி நடந்த உடனே இவன் என்ன பண்ணிடுறான், சட்டுன்னு ஃபோன வச்சுட்டு ஏதோ ஒண்ணுமே நடக்காத மாதிரி அங்கேருந்து அ போயிடுறான். அதனால என்னன்னா, இப்ப ரொம்ப சுலபமா நீங்க ஒண்ணு பண்ணிறலாம். ஐயா! அப்போ பேர் எவ்வளோ ஒரு கேவலமானவன், ஈனத்தனமானவன், மட்டமான மனுஷன் அப்படின்னு நீங்க சொல்லிறலாம். பட் அவனுடைய பொசிஷன்ல இருக்கும் பொழுது, அவன் விரும்பக்கூடிய ஒரு பெண் தன் கூட இருக்கும்போது, அ ஏன்னா அவனுக்கு ரொம்ப சுலபமான ஒரு சாய்ஸ் கிடையாது. ஒண்ணு தன்ன தானே அழிச்சுக்கணும், இல்ல அவள கொல்லணும். 2மே சுலபமான ஒரு சாய்ஸ் கிடையாதுல்ல. ஸோ அவன ஜட்ஜ் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் அவன் ரொம்ப கிரேயான ஒரு மனுஷன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு தெரியுது. ஒரு செம்ம ஹாரர் படம் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது கிளாசிக் ஹாரர் ஃபிலிம்ஸ்லாம் யோசிக்க தோணுச்சுன்னா, ஏன் அது பயங்கரமா காலம் தாண்டி நிக்கக்கூடிய படங்களாக இருக்குன்னா, ஏன்னா அந்த ம ஹியூமன் சைக்கிய பயங்கரமா அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு படங்களாக இருக்கு. அந்த ஹியூமானிட்டி அதாவது ஒரு மனுஷனா என்ன அப்படின்றதே நமக்கு ஆல்மோஸ்ட் புரிய வைக்கக்கூடிய ஒரு ஜான்ர் தான். ஹாரர்ன்றது ரொம்ப சும்மா பயமுறுத்தக்கூடிய, திகில் குடுக்கக்கூடிய ஜான்ர் மட்டும் கிடையாது. உண்மையான திகில், உண்மையான பயம் என்னன்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு டார்க்னஸ் தான். அதத்தான் பேசுது இந்த மாதிரி படங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்சஷன பத்தி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னா, என்னென்னலாம் யோசிக்க தோணுது பாருங்களேன். அதாவது ஒரு 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 உறவு, ஒரு ரொமான்டிக்கான ஒரு உறவுல பல பேர் வந்து தங்கள தானே அர்ப்பணிச்சுக்க ஆரம்பிச்சுடுறாங்க. அர்ப்பணிச்சுக்கன்னா நான் எப்படி சொல்றேன்னா, ஒரு நல்ல விதத்தில இல்ல. மொத்தமாக "நீ தான் என் உயிர். உனக்காக தான் நான் வாழுறேன்" அப்படின்ற ஒரு இடத்துக்கு போய், தன்ன தானே மறந்து, தனக்கு ஒரு ஐடென்டிட்டிய முழுமையா தன்னுடைய ஐடென்டிட்டியவே இழந்து வாழக்கூடிய ஒரு இடம்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ அதத்தான் நிக்கி வந்து சிம்பலைஸ் பண்றா இந்த படத்தில. அப்பேற்பட்ட ஒருத்தியாக ஒருத்தி இருந்தா நம்ம பார்க்குறோம்னா, அவ எவ்வளோ பயங்கரமான பயமுறுத்தக்கூடிய ஒரு 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 குவாலிட்டி இருக்கும் அவங்க கிட்ட அப்படின்றத காமிக்கிறாங்க. இன்னொரு சைட்ல பார்த்தோம் அப்படின்னா,
பேர் வழியா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உனக்கு ஒரு ஐடென்டிட்டியே இல்லாம, உன்னோட ஐடென்டிட்டி என்ன அப்படின்னா, அவளுடைய காதலன், அவளுடைய கணவன் அப்படின்றது மட்டுமே உன்னுடைய ஐடென்டிட்டியாக இருக்கும் பொழுது, உனக்கு செல்ஃப் வொர்த்தே இல்லாம, அவளுக்கு என்ன புடிச்சா மட்டும் தான் ஆ எனக்கு கொஞ்சமாவது என் மேல கொஞ்சம் மரியாதை வரும் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்தேன்னா, அதுவும் எவ்வளோ பயமுறுத்தக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு. இது எல்லாமே அழகாக ஆ ஸ்பெல் அவுட் பண்ணாம, படம் போற போக்குல நம்ம மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு ஐடியாஸாக இருக்கு. ஆ இது இது இந்த படத்தினுடைய ரைட்டிங்குடைய ஐடியாஸ் அப்படின்னா, ஸ்ட்ரக்சரலி பியூட்டிஃபுல்லா எடுக்கப்பட்ட ஒரு படம். ஆ ஒரு ஹாரர் படம் வொர்க் ஆகுது அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். அழகாக நீங்க அந்த டென்ஷன கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணுவதும், அங்கங்க டக்கு டக்குன்னு ரிலீஸ் பண்ணுவதும், இந்த ஒரு வேலைய தான் செஞ்சுகிட்டு இருக்கோம். இந்த படம் பியூட்டிஃபுல்லா செய்யுது. இதுக்கான மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் வந்து, அந்த கார் சீன்ல சாராவும் ஆ அவனும் பேசிட்டு இருப்பாங்கல்ல. அம் அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஆ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு இடத்துல, "ஓ! சரி ஓகே. எல்லாம் சரியா போயிரும் போல." என்ன சாஃப்ட்டான ஒரு மொமெண்ட்டு, ஒரு அன்பான ஒரு மொமெண்ட் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ள நீங்க போயிருவீங்க. அத டக்குனு உடனே எவ்வளோ பயமுறுத்தும் வகையில இந்த படம் உடைக்குது. இதெல்லாம் வெறும் ஒரு ஃபேக்கான ஒரு ஜம்ப் ஸ்கேர் மட்டும் இல்ல. இது கதையிலேருந்து எமர்ஜ் ஆகக்கூடிய ஒரு ஒரு ஜம்ப் ஸ்கேர்ஸ் இல்ல. அண்ட் இந்த படத்தில ஒரு நகைச்சுவையுமே இருக்கு. ரொம்ப சர்வசாதாரணமா கேஷுவலான ஒரு ஹியூமர் இருக்கு இந்த ஃபில்ம்ல ஆக்சுவலி. அதனால நீங்க தியேட்டர்ல நெறைய பேர் சிரிப்பாங்க. ஐ அம் ஷூர். அதுக்கான காரணம் வந்து, "ஓ! நான் ரொம்ப தைரியமான ஒருத்தன்" அப்படின்றது கிடையாது. ஏன்னா ஹாரர் ஃபில்ம்ஸ் உருவாக்கக்கூடிய ஒரு டென்ஷன்லேருந்து ரிலீஸே ஒரு விதத்தில நம்ம சிரிக்கும் பொழுது தான் வருது. 2வதாக அம் பேர் அப்படின்ற இவன் வந்து தான் ஆசைப்பட்டது அவனுக்கு நடக்குதுல்ல. நடக்கும்போது அவனால தாங்க முடியலல்ல. தேர் இஸ் ஒன் அப்சர்டிட்டி டூ இட். அதுவுமே ஒரு நகைச்சுவையாக தான் இருக்கு. இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு சக்குனு அப்படியே யோசிச்சுட்டு என்ன மாரி இமேஜஸ் மைண்ட்ல நிக்குது அப்படின்னா, அ இண்டி நடிகை அதாவது அம் அவங்களுடைய ஒரு சிரிப்பு ஒண்ணு இருக்குல்ல. நிக்கியோடைய ஒரு சிரிப்பு. சிரிப்புன்றத விட புன்னகை. அது அங்கங்க டெலிபரேட்டா வேணும்ட்டே ஸ்லோ பண்ணுவதும், ஆக்வர்டான ஒரு மொமெண்ட்ஸ்ல அப்படியே நீளமா ஏன்னா முதல் வாட்டி அவங்க வந்து இவன பார்த்து சிரிக்கும்போது, "ச்சே! என்னம்மா லவ் பண்றாங்க? என்ன அழகா சிரிக்கிறாங்க" அப்படின்னு நீங்க நெனைப்பீங்க. பட் அது ஒரு செகண்ட் எக்ஸ்ட்ரா நிக்கிது அந்த புன்னகை. அது நிக்கும்போது திடீர்னு கொஞ்சம் நமக்கு அன்கம்ஃபர்டபுள் ஆவுது. அ ஓகே. என்னடா அது கொஞ்சம் க்ரீப்பியா இருக்கே அப்படின்ற மாரி நம்ம நெனைக்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் அது இன்னொரு நொடிக்கு நிக்குது. அப்படி நொடிகள் கூடிக்கிட்டே போகும்போது, அது க்ரீப்பியாக மாறுது. இதுவே எனக்கு எப்படின்னா, எனக்கு ஒரு விஷுவல் மெட்டஃபோர் மாரி எனக்கு தோணுச்சு. எதுக்காக ஒரு விஷுவல் சிம்பல் எதுக்காக எனக்கு தோணுச்சு அப்படின்னா, எந்த காதலும், எந்த அன்புமே ஒரு அளவு வரைக்கும் தான் அதனுடைய அழகு. அது ஒரு லெவலுக்கு மேல கூடும் பொழுது, அது அந்த லைன்ஸ தாண்டும் பொழுது, அந்த ஃப்ரீ வில் அப்படின்ற இடத்த தாண்டும்போது, அந்த ஸ் அ ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்ற ஒரு இடத்த தாண்டும்போது, ஐடென்டிட்டி அப்படின்ற ஒரு இடம் காம்ப்ரமைஸ் ஆகும்போது, நிஜமாவே அது கிரீப்பியான ஒரு விஷயமாக தான் மாறுது அப்படின்றது நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு நெனைக்கிறேன். எனக்கு இந்த படத்தினுடைய கிளைமாக்ஸ் பயங்கரமா ரசிச்சேன். ஏன்னா பல லேயர்ஸ் வச்சு விளையாடுது இந்த ஃபில்ம். பியூட்டிஃபுல்லி ரிட்டன் ஃபில்ம். அந்த இடத்துல ஓ! ஓகே. ஸோ இப்போ ஒரு 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 ட்ராஜிக்கான ஒரு எண்ட் வரப்போகுது அப்படின்னும்போது, ஒரு விஷயம் ஒண்ணு நடக்குது. இன்ஃபாக்ட் நம்ம பேக்கருடைய இயக்கத்தில ஒரு அவருடைய ரைட்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு பியூட்டில ஒண்ணு கவனிக்கிறோம். ஏன்னா, இவன் ஆல்மோஸ்ட் தற்கொலை பண்ணிக்கிற மாரியான ஒரு ஸ்பேஸ்க்கு போறான். ஆனா, அது பண்ண விருப்பம் இல்ல. அது கோழைத்தனமா, சுயநலமா என்ன வேணா நீங்க சொல்லலாம். சரி ஓகே. என்னடா இப்படி இருக்கான் அப்படின்னு நினைக்கும்போது, சட்டுன்னு அந்த இடத்துல இன்னொரு ஒரு விஷயம் நடக்குது. நடக்கும்போது அந்த 2 பேருமே சரி ஓகே. ஒரு ட்விஸ்டடான ஒரு ஹேப்பி எண்ட் கிடைக்குது போல இருக்கு. ஆல்மோஸ்ட் அந்த ஜோக்கர், ஹார்லி குயின் மனநிலை ஒண்ணு இருக்குல்ல. அந்த மாதிரியான ஒரு ஒரு ஹேப்பி எண்டிங் கிடைக்குது போல இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். பார்த்தா, அதுக்கும் மேல எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் போட்டு, இந்த படத்தினுடைய கடைசி இமேஜ், ஃபைனல் விஷுவல் என்னவாக இருக்கு அப்படின்னா, அம் இவளுடைய ஒரு நிக்கியுடைய ஒரு விஷுவலாக தான் இருக்கு. அது வழியாகவே இந்த படம் எத சார்ந்த யார சார்ந்த தீசிஸ்ன்றத நம்மளால முழுமையாகவே புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா, நிக்கிய தான் விக்டிமாக பிரசன்ட் பண்ணது ஒரு விதத்தில இந்த ஃபில்ம். அப்படி நம்ம யோசிக்க ஆரம்பிக்கும்போது, அம் சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு, "ஓ! ஃப்ரீக்கி நிக்கி இது அவள பத்தின படம். ஐய்யய்யோ! இந்த மாரிலாம் எந்த பொண்ணுமே யாரையுமே மீட் பண்ணிறக்கூடாதுடா" அப்படின்றது ரொம்ப சூப்பர்ஃபிஷியலான ஒரு ரீடிங்காக இருக்கும் இந்த படம். அவ ஃப்ரீக்கி நிக்கியாக இருக்கா அப்படின்னா, ஃப்ரீக்கி நிக்கியாக உருவாக்கினவன் எவன்? அம் ஏன் அவனுக்கு அப்படி தோணுச்சு? இதெல்லாம் தான் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு நெனைக்கிறேன். மறுபடியும் எங்க ஆரம்பிச்சனோ அங்கேயே முடிச்சிடுறேன் இந்த லாங் ரிவ்யூவ. வாட் அ அ வாயில வருது. வாட் அ ஃபேசினேட்டிங் ஃபில்ம் விடுங்க. எஃப்ல ஃபேசினேட்டிங்ன்னு சொல்லி முடிச்சிடுறேன். வாட் அ ஃபேசினேட்டிங் ஃபில்ம். ரொம்ப ரொம்ப ரசிச்சேன். நீங்க என்ன நெனச்சீங்க? ஏன்னா இதுக்குள்ள நெறைய லேயர்ஸ் இருக்கு. பேசிக்கிட்டே போலாம். இன்ஃபாக்ட் நான் ஆன்லைன் பூரா சின்ன சின்ன தியரீஸ் ஃப்ளோட் ஆகிக்கிட்டே இருக்கிறத பார்க்குறேன். அண்ட் திஸ் வில் ஒன்லி ஹேப்பன் வென் யூ ஆர் இன் த பிரசன்ஸ் ஆஃப் அ கிரேட் ஃபிலிம். அண்ட் எனக்கு சத்தியமா எந்த விதமான சந்தேகமுமே இல்ல. இது ஒரு அப்சல்யூட் கிரேட் ஃபிலிம்னு. இது காலம் தாண்டி நிக்கக்கூடிய
ஒரு ஃபில்மாக இருக்கும் அப்படின்றதுலயும் எனக்கு எந்த விதமான சந்தேகமே இல்ல. இது என்னுடைய லாங் ரிவ்யூ ஆஃப் ஒப்செஷன். ரிவ்யூக்களை பார்த்து ஆதரவு கொடுப்பதற்கு மிக்க நன்றி. மறுபடியும் இன்னொரு ரிவ்யூக்கு உங்களை சந்திக்கும் வரை நன்றி. வணக்கம்.